அன்னைக்கு ஜூல கொரில்லா இருக்க பகுதிக்குள்ள தவறி விழுந்துட்டான் ஒரு சின்ன பையன். ஆனா அதுக்கப்புறம் தான் யாரும் நம்ப முடியாத சம்பவம் நடந்தது. 1986 ஜெர்சி ஜூல கொரில்லாக்கள் இருக்க பகுதியை பார்க்க போயிருந்த லெவின் மெரிட்டுங்கிற ஒரு சின்ன பையன் விளையாட்டு ஆர்வத்துல தவறி கொரில்லாக்கள் இருந்த பகுதியில விழுந்துறான். 8 மீட்டர் உயரத்துல இருந்து விழுந்ததுனால மயக்க நிலையில படுத்தது அந்த சின்ன பையனை பார்த்து கூடியிருந்த மக்கள் எல்லாம் பதறி போனாங்க. ஏன்னா மிகப்பெரிய ஒரு சில்வர் பேக் கொரில்லா அந்த பையன் கிட்ட வந்துட்டு இருந்திருக்கு. தன்னோட எல்லையை பத்திரமா பாதுகாக்கிற கொரில்லாக்கள் யாராவது உள்ள வந்தா ரொம்ப அக்ரெசிவா மாறுங்கிறதுனால அங்க இருந்த எல்லாருக்கும் பதற்றம், பயம், ஒன்னும் பண்ண முடியாத நிலைமையில இருந்தாங்க. உள்ள இறங்கி காப்பாத்த போனவங்களும் கொரில்லா ரொம்ப பக்கத்துல இருந்ததுனால பயத்துல இறங்காம முழிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க நடந்ததே வேற. வந்த அந்த மிகப்பெரிய சில்வர் பேக் கொரில்லா அந்த பையனை எதுவுமே பண்ணல. அந்த பையனோட கண்டிஷனை பத்தி தெரிஞ்சுக்கிற மாதிரி பக்கத்துல வந்து பார்த்தது. மத்த கொரில்லாக்கள் அந்த சின்ன பையனை பார்க்க வரும்போது விரட்டி விட்டுச்சு அந்த பையனோட சேஃப்டிக்காக. ரொம்ப நேரம் அந்த பையனுக்கு பாதுகாப்பா பக்கத்திலே உட்கார்ந்து இருந்தது. ஏதாவது அசைவு இருக்கான்னு பார்க்க அந்த பையனை ரொம்ப ஜென்டலா தொட்டும் பார்த்தது. அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க மத்த கொரில்லாக்கள் வரும்போதும் அந்த பையனுக்கு சேஃப்டியா அங்க ஒரு பாடி கார்டு மாதிரி நின்று அந்த கொரில்லா கொஞ்சம் கொஞ்சமா மயக்கத்துல இருந்த பையனும் விழிக்க ஒரு பெரிய கொரில்லா பக்கத்துல இருந்து பார்த்து பயத்துல அழுக ஆரம்பிக்கிறான். அந்த பையன் பயப்படுறான்னு தெரிஞ்சுக்கிட்ட கொரில்லாவும் அது இருந்த இடத்துல இருந்து தூரமா போயிருச்சு. மத்த கொரில்லாக்களையும் கூடவே கூட்டிட்டு போயிருச்சு. தூரம் போன கொரில்லா அந்த பையனை காப்பாத்துறத பாத்துக்கிட்டே இருக்க ரெஸ்கியூவர்ஸும் உள்ள பூந்து கஷ்டப்பட்டு அந்த பையனையும் காப்பாத்திட்டாங்க. அன்னைக்கு அந்த கொரில்லா சிச்சுவேஷனை புரிஞ்சு நடந்துகிட்டதுனால கீழே விழுந்ததுனால ஏற்பட்ட சின்ன காயங்களை தவிர வேற எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த பையனை பத்திரமா காப்பாத்திட்டாங்க. அதுக்கு முழு காரணமா இருந்தது அந்த ஜென்டில் ஜெயண்ட் தாங்க.